ஆரம்பிக்கலாமா? ஓகே. வெல்கம் மினாஸ். நாங்கள் ஒட்டாகு டாக்ஸ். இன்னைக்கு என்ன பாட்காஸ்ட்னா சைன் அண்ட் டாபிக் தான். இதில் இன்னைக்கு நாங்கள் 4 பேர் பேசுகிறோம். நம்ம கூட இருக்கிறது நாகி ப்ரோ. வணக்கம். மதன் ப்ரோ. வணக்கம். அப்பா நம்ம ஸ்பைக் கூட எடிட்ஸ் ஆஃப் அனிமே ஸ்பைக் இருக்காரு. ஓகே, வணக்கம். இன்னைக்கு டாபிக் என்னன்னா சைனனை பற்றி, செனின் மாங்காஸ் அண்ட் ஸ்லாஷ் அனிமேஸ் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல செனின்னா என்னன்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்றீங்க. எடிட்ஸ் ஆஃப் அனிமே ப்ரோ, நீயே சொல்லிட்டு பாப்போம். செயினன் அது வந்து நார்மலா ஷோனன்ல ஃபுல்லா ஃபைட் எல்லாத்துலயுமே ஒரு ஸ்டோரி இருக்கும். பட் இது செயினனை பொறுத்த வரைக்கும் ஒரு சண்டை எல்லாத்தையும் தாண்டி ஒரு, அது எப்படி சொல்லலாம், ஒரு பிலாசபிக்கலான ஒரு இது பத்தி இருக்கும். ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரினா ஒரு கதை தான் செயினின். இதை வந்து இன்னும் ஒரு விளக்கமா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நாகினா? அதாவது என்னதான் ஷோனன் மாதிரி இருந்தாலும் பிளஸ் கொஞ்சம் கோர் கண்டென்ட், கொஞ்சம் மெச்சூர் 18+ கண்டென்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி இருக்கும். அதாவது வாழ்க்கையை பத்தி அந்த மாதிரி லைஃபோட ரிலேட்டபிள் ஃபேக்ட்ஸ் மாதிரி இருக்கும். வாழ்க்கை தத்துவங்கள் நிறைந்த ஒரு கதைகளா இருக்கும். ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் வின்லாண்ட் சாகால அந்த லைனை போட்டு அடிச்சானுங்க. இருந்தாலும் சொல்றேன், ஐ ஹாவ் நோ எனிமீஸ்ன்றது அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டை காட்டுறதுக்காக தான். அவனுக்கு எனிமீஸே இல்ல நான் அதை பத்தி பேச விரும்பல, விட்டுருங்க. ஆரம்பத்துல அவங்க அப்பா சொல்லி போட்டு அடிச்சிட்டானு. சரி, அப்போ பொறுமையா நம்ம வருவோம் வின்லாண்ட்ல இருந்து. இப்போ ஸ்டார்டிங் என்ன செயினனை பத்தி பேசலாம். ஸ்டார்டிங் செனினோட டாப் 3 ஃபர்ஸ்ட் பேசிட்டு போயிடுவோம். ஸ்டார்டிங் பிரிசர்க்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே. பிரிசர்க் வந்து செனின்ல ஒரு ஐகானிக் மாங்கா அப்படின்னு தான் சொல்லுவேன். அனிமே பக்கம் நான் போக வேணாம் தான். முதலே இது ஒரு பெரிய வார்னிங்க. நீங்க பிரிசர்க்கை பத்தி படிக்க போறீங்க, இல்ல அனிமே பாக்கறதா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அனிமே பாக்காதீங்க. பாக்கறதா இருந்தா பழைய அனிமே இருக்கும், அது 90s வந்த பிரிசர்க் பாருங்க. புதுசா வந்தது பாக்காதீங்க. 1997 ஆமா, அந்த இட்ரேஷன் பாருங்க. புதுசா வந்த இதை பாக்காதீங்க, ஏன்னா அனிமேஷன் சொல்ற அளவுக்கு இல்ல. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் நீங்க வந்து மாங்கா ரீட் பண்றதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ பிரிசர்க்கோட எப்படி ஸ்பாயில் பண்ணாம சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு சும்மா ட்ரை பண்றேன். ஸோ பிரிசர்க்கோட கான்செப்ட் என்னன்னா, அதாவது நீ எவ்வளோ கீழே அடி வாங்கி இருந்தாலும் மற்றவங்க எப்படி சொல்றது, தனக்கு பிடிச்சவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்பயும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும்ன்றா அதோட ஸ்டோரி. அதே மாதிரி ரிவெஞ்சில் ரொம்ப ஓவரா போனா தன்னோட மனநிலையே இழந்துருவாங்க அப்படின்றது ஒரு பிலாசபிக்கலா சொல்லியிருப்பாங்க. அது நிறைய டார்க் டர்ன் அதெல்லாம் வரும். சென்னினாலே உங்களுக்கு வந்து கிட்ஸ் பார்க்க முடியாது, ஃபுல் டார்க். அது எப்படி சுருக்கமா சொல்லணும்னா, கட்ஸோட பேக் ஸ்டோரி சொல்றேன். அவங்க அம்மா வந்து செத்துருவாங்க ஸ்டார்டிங்ல, தூக்கு போட்டு விட்டுருவாங்க. அப்போ வந்து செத்ததுக்கு அப்புறம் இது கட்ஸ் வந்து பிறப்பான், செத்து போனத்துல வந்து பிறப்பான். ஆமா, அவனுக்கு அதுலயே வந்து அவனுக்கு டிராமா அதுலயே நிறைய இருக்கும். சின்ன வயசுலயே நிறைய டிராமா வந்திருக்கும். ரொம்ப ஒரு ஆளு. ஆமா, அவனை பத்தி நான் பேச விரும்பல, ஏன்னா அது எவ்வளவு படிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான கண்டென்ட் அதெல்லாம். நீங்க இல்ல, எனக்கு வந்து செனின்ஸ் பத்தி, அதாவது இந்த டார்க் ஹிஸ்டரிக்குள்ள போகணும். நான் இந்த டார்க், என்னோட ஹியூமரே அந்த மாதிரிதான். எனக்கு டார்க் சைடு போனாதான் எனக்கு வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சைடு வாங்க. நார்மலா இந்த அதாவது நார்மலா பார்க்க ஆரம்பிச்சிருக்கவங்களுக்குலாம் அதுக்குள்ள நான் சென்னிக்குள்ள வரேன். நான் இது சத்தியமா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுவும் ஃபர்ஸ்ட் பிரிசர்க் படிக்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதாவது புதுசா வரவங்களுக்கு நீங்க வின்லாண்ட் கூட போய் பாருங்க, எடுத்த உடனே பிரிசர்க் ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கே கோரா இருக்கும். ஆமா, இது எப்படி சொல்றது, இந்த ஒரு காமெடி ஒண்ணு வரும்ல, பிரெக்னன்ட் லேடிஸ் தயவு செஞ்சு பாக்காதீங்க, அந்த மாதிரிதான். சோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஸ்டார்டிங் எடுத்த உடனே இதை பாக்காதீங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர், அதே டார்க்கா இருக்கிற டார்க்குன்னு நிறைய வருது. நான் எப்படி சொல்றது, சரி விடுங்க, அடுத்து நம்ம ஸ்டோரிக்குள்ள வருவோம். அதாவது இந்த மாதிரி இதுவும் ஆவான். அதுக்கப்புறம் கேம்பினோ சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் செய்வான், அதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இது பேண்ட் ஆஃப் ஹாக்ஸ்னு அதுல போய் சேருவான். அதுலதான் நம்ம வெளில உள்ள வரான் கிரிஃபித்ன்ட்டு.
இவனை பத்தி மீம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன பண்ணான்ட்டு. ரிசாக்லயே நம்ம இதுல எதுவுமே சொல்ல முடியாதுயா, அதான் பிரச்சனை. சொல்ல முடியாது. ஆமா, அதாவது இந்த சென்னின் சைடு பார்த்தாலே நாங்க இது யூடியூப் கிட்ட இருந்தோ இல்ல வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல போடுறோமோ அவனுங்க கிட்ட இருந்து இது 18+ கண்டென்ட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வாங்காம எங்களால இதை பத்தி ஃபுல்லா பேச முடியாது. அப்படிதான் முக்காவாசி. சரி, கிரிஃபித் அவனுங்களோட இதுல அதாவது அவனுங்களோட கூட்டத்துல வந்து இவரு நம்ம ஹீரோ சேருவாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு எக்லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்கும். அட்டாக் அண்ட் டைட்டன் பார்த்து நீங்க அவன் கடைசி சீசன்ல அவன் அவ்வளவு இது பண்ணுவான், எல்லாரையும் மிதிச்சுட்டு போவான்ல, அது டார்க்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை அப்படியே ஒரு 10 மடங்கு மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா அதான் எக்லிப்ஸ். புதுதான் அட்டாக் அண்ட் டைட்டன் பார்த்தவனுங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி சொல்லு ப்ரோ. சில பேர்லாம் கிரிஃபித் போன சரின்னுலாம் கூட சொல்லி சுத்துவானுங்க. அது அவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா எப்படி தெரியுமா, இப்போ ப்ளீச்ல வந்து ஐசன் இருக்கான்ல, அவன் பண்ணது வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவன் சைடு ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லுவான் அவன், இந்த அந்த இதுக்கெல்லாம் நான் வேலை பார்க்கணுமான்ட்டு. இவனுக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. இவன் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் தேவையெல்லாம் போயிட்டு ஒரு நாட்டோட பிரின்சஸ கிஸ் அடிப்பான். யாரு அவங்க கிஸ் மட்டும் அடிப்பான், நிறைய பண்ணுவாயா, அதனால அது மட்டும் சொல்ல முடியும். நீ ஏன் அதுக்குள்ள போற? நல்லா இருக்கு. எது கிங்கு முன்னாடியே அடிப்பான். அப்ப அவன் பாத்துட்டு சும்மா இருப்பானா? இவனை போய் தோலை உரிக்கிறான், லிட்டரலா அவன் தோலை உரிச்சிருவாங்க. ஆமா, ஃபுல்லா செதஞ்சு போய் கிடப்பான் அவன் உடம்பு. ஆமா, இதுக்கப்புறம் அவனுக்காக இந்த பேண்ட் ஆஃப் ஆக்ட்ல இருக்கவங்க எல்லாம் இந்த மர்சனரி வேலை பார்த்து அவனை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மத்த வேலையை விட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதை விட்டுட்டு இவனுக்காக மத்த கான்ட்ராக்ட் வெளியில போற கான்ட்ராக்ட் எல்லாம் விட்டுட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு அப்பதான் அந்த இது கையில அந்த இது வச்சிருப்பானே ரெட் கார்டு கல்ல, ஒரு பேர் வந்து போச்சியா, ரெட் ஹாக் ஐயா ஏதோ ஒரு ஆமா, அத வச்சுட்டு இவன் எக்லிப்ஸ தூண்டுவான். எது அவன் ஃபர்ஸ்ட்ல ஒரு இட்ரேஷன்ல சொல்லியிருப்பான். கட்சி கிட்ட ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போவான், நீ வந்து எப்போ கிரிஃபித்த கிட்ட இருந்து விலகி போயிடு, நீ அவன் திருப்பி எப்படி எப்போ மீட் பண்றியோ அப்போ உனக்கு வந்து ஒரு பெரிய டிராஜிக்கான விஷயத்து நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருப்பான் அவன் தானே. ஆமா, கடைசியா எக்லிப்ஸ் தோன்றதுக்கு இவன் கிரிஃபித் நின்று இருப்பான், இவன் கட்ஸ் வந்து தொடுவான் பாருங்க, எக்லிப்ஸ் நடத்தும். காட் ஆண்ட் எல்லாம் வந்துருவானுங்க, எல்லாம் தூக்கிட்டு வந்துருவானுங்க உள்ள. அப்புறமா லேடி வேற ஒருத்தி வருவா. ஆமா, அது முக்காவாசி பேர் அதுக்குதான் பாத்துருப்பானுங்க. நானும் அதுக்குதான் பார்த்தேன், தெரியும். அதான் அதுக்கப்புறம் கிரிஃபித் வந்து ஃபெம்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவான். அது எக்லிப்ஸ் என்னன்னா அங்க இருக்கிற எல்லா சரௌண்டிங் ஃபுல்லா ஹெல்லோட ஒரு இட்ரேஷனா மாறிடும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் டீமன்ஸா மாறி ஒருத்தர் கொல்லுவாங்கன்னு இல்ல, வேற வரும், என்னால சொல்ல முடியாது. இது எப்படி சொல்றது ப்ரோ, நீயே சொல்லிட்டு ப்ரோ, அதை எப்படி சொல்றது? நானு நம்ம எடுத்த கண்டென்ட் இப்படி, அதனால நம்ம பேசிதான் ஆகணும். ஒண்ணு இல்ல, போட்டுருவாங்க அவ்வளவுதான். எல்லாரும் மான்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து இவங்கள போட்டுருவாங்க மீன்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம், போட்டிருக்கலாம். ஆமா, இது ரியல்லி மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு. ஆமா, ரியல்லி மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு தான் புரியும். இப்போ டிஸ்க்ளைமர் கொடுத்துறோம். ஆம்பளையும் போட்டிருப்பாங்களா என்ன? ஆமா ப்ரோ. ஓ ஓகே, அதான் சொல்றேன். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா எக்லிப்ஸ்ல இருப்பியா இல்ல அட்டாக் ஆன் டைட்டன் கடைசியில அவன் மிதிக்கிற ரம்ப்ளிங் வருமே, அங்க இருப்பியான்னு கேட்டாங்கன்னா முக்காவாசி பேர் சென்னின் படிச்சவன் எல்லாமே நான் இது அட்டாக் ஆன் டைட்டன் போயிடுவேன் சைடு போயிடுறான்னு தான் சொல்லுவானுங்க. கால்ல மிதிப்பட்டு செத்துறலாம், நான் கால்ல மிதிப்பத்தி கூட செத்துக்கிறேன், இந்த சைடு நான் வேணாண்டா. ஓ, ஏன்னா அது அந்த அவ்வளவு இது இப்ப பேசவே முடியாத அளவுக்கு. இப்ப நான் அட்டாக் ஆன் டைட்டன் இது அந்த லாஸ்ட் இதை பத்தி நான் எப்படியோ சொல்லிட்டு போலாம், எல்லாரும் ஜெனசைட் பண்றான்னு ஒரே வார்த்தை முடிச்சிடலாம். இதை சொல்ல முடியாதுடா, அந்த அளவுக்கு இது அவ்வளவு பயங்கரமாவா இருக்கு. அவ்வளவு பயங்கரமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எழுதுனா அப்படியாப்பட்ட ஆத்தரே மேல போயிட்டாரு. ஆமா, அவருக்காக எல்லாரும் ஒரு 2 செகண்ட் அமைதியா இருப்போம். 2 செகண்ட் ஆழ்ந்த இரங்கல். Another day of thanking me Kentaro Miura for creating this masterpiece. எல்லாம் அந்த கொரோனா தான் சரிங்க, அது சரியா வந்தனால தான் போச்சு. சரி ஓகே,
அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய இது மாதிரி போவியா, நிறைய டார்க்கா போவியா நீங்க. நாங்க பிரிசாக் ரிவ்யூ கிடையாது நாங்க பண்றது, நாங்க செனின் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு பிரிசாக் பத்தி இன்னும் தெரியணும், நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போயிட்டு பிரிசாக் மாங்கா படிங்க. படிச்சுட்டு வந்து உங்க தாட்ஸை சொல்லுங்க. யூடியூப்ல பாத்துட்டு இருந்தீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஆனா உங்க ரிஸ்க் எடுத்து படிங்க, நாங்க சொன்னதுனால படிச்சுட்டு எங்களை வந்து திட்டக்கூடாது. ஆமா, அதுவும் தனியா போட்டு அடிக்கூடாது. அப்புறம் தனியா இருக்கும்போது படிங்க, தனியா இருக்கும் போது படிங்க. நோட் திஸ் பாயிண்ட். கும்பலா இருக்கும்போது படிச்சு எங்க மாட்டி விட்டுறது. குடும்பத்துக்கு முன்னாடி படிச்சா காலி. ஆமா, ஓகே. அடுத்த சாப்டருக்குள்ள போவோமா? அடுத்து நம்ம எடிட்ஸ் ஆஃப் அனிமே வந்து வேகாபாண்ட் பத்தி சொல்லுவாரு. அவ்வளவு அப்போ இது பெர்சர்க் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதானா? அதுக்கு மேல அதை பத்தி பேச முடியாதுயா. இன்னும் முடியல பெர்சர்க் முடியல. இல்ல ப்ரோ, பெர்சர்க் அதாவது முடியிற கட்டத்துல இல்ல, அது இன்னும் நிறைய போயிட்டு இருக்கும். கடைசியா அதாவது ஒரு சாப்டர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப இந்த கொரோனா டைம்ல வந்து கொரோனா வந்துச்சா இல்ல ஏதோ டிசீஸா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. டிசீஸ்ல வந்து சும்மா ரொம்ப இதுவா உடம்பு டிக்ளைன் ஆயிட்டே போச்சு. அதனால கடைசியா அதாவது ரெண்டு இது வச்சிருந்தாரு. ஒரு ஆள் ரிகவர் ஆயிட்டாருன்னா கண்டினியூ பண்றதுக்கு ஒரு மாங்கா சாப்டரும், இல்ல முடியல அப்படின்னா எண்ட் ஆகிறதுக்கு ஒரு மாங்கா சாப்டர் வச்சிருந்தாரு. சோ இப்ப நம்மளுக்கு இப்ப அடுத்த சாப்டர் வரப்போகுது. இப்போ செப்டம்பர் மாசம் வருது கடைசி சாப்டர் ரிசர்க்கோடது. அது வந்து பாத்தீங்கன்னா கதையை முடிச்சதுக்கு அப்புறம் வர, அதாவது முடிச்சு வர ஃபைனலா முடிக்கிற மாங்கா சாப்டர். ஆனா அவர் மட்டும் உயிரோட இருந்தாருன்னா இந்த இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சாப்டர் இருக்கும்ல, இன்னும் கதை போயிட்டு இருக்கும். இது பெர்சர்க் ஒன்னும் முடியல, வாகாபாண்ட் ஒன்னும் முடியல, அப்படியே இதுலதான் இருக்கு. அது இந்த செனின் மாஸ்டர் பீசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால என்ன ஆச்சுன்னே தெரியாது, தடங்களாய் நின்றும். அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப டார்க்கா இருக்கனாலயா தெரியல. ஓவர் ஒர்க் பண்ணி அவருக்கு ஏதோ ஆயிருக்கு போல வாகாபாண்டோட ஆத்தருக்கு. இந்த மீம் வரும்ல, ஜீசஸ் இஸ் வாட்சிங் ஓரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் வரும்ல, ஒரு கண்ணு ஒரு மாதிரி பாப்போம் பாரு, அதான் அந்த மாதிரி ஏதாவது தெரியல. நான் ஏன்டா இவ்வளவு டாக்டர் வரைக்கும் போறேன். சரி, ஓகே. பிரிசாக்க பத்தி அவ்வளவு என்னால சொல்ல முடியும். சென்சார்டா அவெல்லாம் சொல்ல முடியும், அன்சென்சார்டா வருஷம்லாம் என்னால போட முடியாது. போட்டாலும் யூடியூப்ல போட முடியாது. வேணா பேட்ரியான் ஆரம்பிச்சு வேணா அதுல போடுறோம், காசு கட்டி பாருங்க. சரி, ஓகே. அடுத்து வேகாபாண்டுக்கு நம்ம எடிட்ஸ் ஆஃப் அனிமே வாகாபாண்டுக்கு பேசலாம். ஆனா இது பெர்சர்க் மாதிரி அவ்வளவு கோர் இருக்குன்னா இருக்கும், பட் ரொம்ப கோரா இருக்காது. அதுல ஃபுல்லா அது வந்து எப்படின்னா ஒரு ஓல்டு சாமுராய் கதை மாதிரி தான் போகும். அதனால இந்த கதை எப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கே வருவார் நம்ம எம்சி ஷின்மென் தாக்கேசோன்ற பேர்ல. கதை ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கும்னா, இந்த பேட்டில் ஆஃப் செகிகாரா அந்த ஒரு இடத்துல இருந்து அப்படியே கதை மூவ் ஆகும். இவனோட ஃப்ரெண்டும் மட்டும் தப்பிச்சு வர மாதிரி, அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு கடைசியா அப்படியே தப்பிச்சு பொறுமையா ஒரு காட்டுக்குள்ள அப்படியே போகும்போது தான் அங்க ஒரு 2 பொண்ணுங்க பார்ப்பாங்க. கதை அப்படியே மூவ் ஆகும் பொறுமையா. ஸோ இந்த கதையோட மெயின் பிளாட்டே என்னன்னா, ஒரு இவன் ஷின்மென் தாக்கேசோ மியாட்டோ முசாஷி, அவர் தான் உண்மையான பேரே ஷின்மென் தாக்கேசோ, அதுக்கப்புறமா தான் முசாஷினே மாத்திப்பாரு. அதுக்கு எப்படின்னா, இந்த லெஜெண்டரி தாக்குவான் மாங்க்னு ஒருத்தர் வருவாரு, அவரோட சீன் சூப்பரா இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு உரையாடல், அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். ஸோ கதையோட மெயின் பிளாட் அது வந்துட்டு எங்கேயோ போயிட்டேன். கதையோட மெயின் பிளாட் என்னன்னா, உங்களோட இன்னர் டிமென்ஸை எப்படி நீங்க வந்து அதை தாண்டி வெளியில வரீங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்குமே வே ஆஃப் த ஸ்வாடுன்னு அந்த ஒரு இதுல இருப்பாரு. எப்ப யாரை பார்த்தாலும் கொல்லணும், இவனை தாண்டி நான் வரணும், ஒரு ஸ்ட்ராங்கரா இருக்கணும்னு. ஆனா அதையும் தாண்டி எப்படி இருக்கலாம், ஒரு அட்டைனிங் பீஸ்ன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் இதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கதை போகும். பட் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ஸ்டோரி. ஸோ பெர்சர்க் படிக்கிறீங்களோ இல்லையோ, பட் வாகாபாண்ட் படிங்க. அது குடும்பத்துக்கு முன்னாடி இல்ல வேணாம், அதுல மேட்ரு போடுற சீன்லாம் வரும். தேர்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர்ல வந்துச்சே, பார்க்க மட்டும் செஞ்சா பரவாயில்ல. இதுல வந்து இவன் நம்ம முஷாஷி வந்து அவர் வந்து கரெக்டா இருப்பாரு, அவர் அவ்வளோலாம் போக மாட்டாரு. அவன் ஃப்ரெண்ட் இருக்கானே, இவன் ஃப்ரெண்டு மதாஷின்னு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் எனக்கு எப்ப பார்த்தாலுமே அவன் இதுலயே இருப்பான், ஒரு காஜினஸ் ஓவர்லோட்லயே இருப்பான், ஒரு இதுவாவே இருப்பான். அதுவும் அவன் பேரை சொல்லிட்டு பண்ண மாட்டாரு ஸ்டார்டிங்ல. ஆமா, அதுவும் அவன் வந்து ஒரு கேரக்டர் மாத்திக்கிட்டே இருப்பான். இப்போ ஒரு கட்டத்துல போயிட்டானா, நான் தான் சசாக்கி கோஜிரோன்ற ஒரு ஐடென்டிட்டியில சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு உண்மையிலே அவனை ஒரு கோழையாதான் அவனை இது பண்ணிருப்பாங்க. நான் ஒருத்தன் என்ன வெட்ட வந்தாலுமே நான் ஒரு பயந்தாங்குழி தான், அந்த மாதிரி அவன் இருக்கிற ஒரு கேரக்டர்.
ஆனால் அதுலேருந்து அவன் எப்படி வெளில வரான்றது போகும். நான் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எந்த ஸ்டோரியில் நிற்கிறேன்னா, கரெக்டாக நியூ இயர் ஈவ் அன்னைக்கு யோஷியோகா செய்ஜிரோக்கும் இவனுக்கும் ஒரு காட்டுக்குள்ளே ஃபைட்டு நடக்குது. ஐ மீன் ஒரு வயக்காட்டில் ஃபைட்டு நடக்குது. அதுக்கப்புறமா தான் யோஷியோகா ஸ்கூலோட மொத்த பேரையும் சரிச்சு வருவா நம்மளோட முஷாஷி. இது ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய போகும். நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன், ஆனா படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, மாசங்கள் இல்ல வருஷங்கள் ஆயிடுச்சு. சோ கரெக்டா ரீகால் பண்ண முடியல. ஆனா கடைசியா நான் படிச்ச சாப்டர்ல வந்து பீஸ் அட்டைன் பண்ணி அவர் வந்து மலையில தனியா உட்காந்துருக்க மாதிரி, ட்ரெஸ் எதுவும் இல்லாம தனியா ஒரு வாட்டர் ஃபால்ல குளிச்சுட்டு வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபேன்லோட முடிச்சிருக்காங்க. இது வந்து மொத்தம் 327 சாப்டர்ஸ் தான் வந்திருக்கு இதுல. ஆமா, அதுக்கப்புறம் அந்த ஆர்த்தர் வந்து மாயமாக மறந்து விட்டார். ஹியாத்தஸ் அது சம்திங் ஓவர் வேலை பார்த்ததுல தேடி போயிட்டாரோ. அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 2-3 வரும். ஆனா ஃபேக் நியூஸா ரியல் நியூஸான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கே நமக்கு 6 மாசம் ஆயிடும். ஆர்ட் செம்மையா இருக்குது. ஆனா வேகபாண்ட் ஆர்ட் சூப்பரா இருக்கும், ஸ்டோரியும் சூப்பரா இருக்கும். அதுல வந்து மஜாவா இருக்கு. ஸ்டார்டிங்கே எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஃபைட் என்னன்னா, இன்ஷுன்னு ஒருத்தன் வருவான், ஒரு மொட்டை தலையன். அவருக்கு வந்து ஒரு அவருக்கு யாரு அவரோட சென்சைனா ஹொசாயின்னு ஒரு வயசானவர் வருவாரு. ஸ்டார்டிங் ஃபைட்டே முஷாஷி வந்து அவன் கூட பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டெனிஷிரோ அவனோட ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் சரி ஓகே 2 பேருக்கும் ஒரு டிஎல் நடந்துருச்சு, அதுல மொத்த ஸ்கூலுமே எரிச்சிட்டு போயிடுவான். அப்போ 2 பேரும் ஒரு சபதம் போட்டுப்பாங்க, ஒரு வருஷத்துல நம்ம 2 பேருமே பர்ஃபெக்டா ட்ரெயின் ஆகிட்டு வருவோம், திரும்ப ஒரு ரீமேட்ச் வச்சு போன்னு. அந்த ஒரு வருஷ கேப்ல தான் இவன் 3-4 பேர் கூட ஃபைட் போவான். அப்பதான் அவனோட நிறைய புரியும், இந்த மாதிரி வாழ்க்கையில கத்தியை வச்சு சண்டை போடுறது இல்ல, புத்தியை வச்சு சண்டை போடுறது இருக்கு, நிறைய தத்துவங்கள்லாம் உள்ள இருக்கும். அது ஒரு சாப்டருக்கும் ஒரு கோட் இருக்கும். ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்றேன், ஸோ இதை யாரும் கிரிஞ்சாக எடுத்துக்க வேண்டாம். நருட்டோல வந்து மாட்ரா ஒரு டைலாக் ஒன்று ஒரு இது ஃபேமஸா போச்சு, அந்த கோட்டு ஒரு இதுல வந்தா மாதிரி இதுல வாழ்க்கையை பத்தி ஒரு சாப்டர்லயும் ஒரு கோட் இருக்கும், சூப்பரா போகும். ஆமா, பிரிசர்க்கு இது அப்புறமா வேகபாண்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்ட்டும் சூப்பரா இருக்கும். கதை வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, வாழ்க்கையோட உங்களுக்கு ரிலேட் பண்ணி போற மாதிரியே இருக்கும். அது இவ்வளோ இது ஆமா, அதாவது நீங்க இப்பதான் ஷோனன் இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இப்பதான் நருட்டோ பாக்குறேன், டெத் நோட் பாக்குறேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இப்பயே வராதிங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சமே இப்போ உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 18 வயசுக்கு மேல இருக்காங்க பாருங்க, அதெல்லாம் சொல்லுவேன். வயசாகுது உனக்கு, வயசாயிட்டு வாப்பா. மங்கா படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மங்கா படிங்க, மிச்சபடி ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. ஆமா, ஆனா ஒருவேளை ரிசர்வ் இல்ல வேகபாண்ட் படிக்கிற மாதிரி இருந்தா 18க்கு அப்புறம் வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் கூட சரி நார்மலா தான் கதை போகும்னு பாத்துக்கிட்டே இருந்தா திடீர்னு ஒவ்வொரு சீன்ல மேட்டர் போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தனாச்சு. அதான் அதனாலதான் 18 ஆனதுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அடுத்து நம்ம வின்லாண்ட் சாகா பத்தி சொல்றதுக்கு யார் வரீங்க? சொல்றேன், எல்லாரும் 18+ பாப்பானுங்க. எல்லாரும் பாப்பாங்கதான், ஆனாலும் புரியணும்னா சொல்றியா, அதை பாக்குறவன் அதுக்கு அதை பார்க்க வருவான், இது கதைக்காக வரவன் இதுக்காக வருவான், விடு. ஓகே, ரெண்டுத்துக்கும் ஆசையா ஜாலியா போச்சா, அவ்வளவுதான். நம்மலாம் 18+ கண்டென்ட்டே 15 வயசுல பார்த்தவங்க. அப்ப கேட்கும் போது மட்டும் ஓவர் 18 ஓகே குத்தல. இப்போ நம்ம சென்னினோட பிக் 3 கூட சொல்லலாம். இந்த 3 வேகபாண்ட், பிரிசர்க், அப்புறமா வின்லாண்ட் சாகா. ஏன்னா இதுல ரிலேட்டிவிட்டி இருக்கு, எல்லாமே ஒரே டைம்ல வந்தது. இத வச்சுட்டு நீங்க இது ஷோனன்ல இந்த மாதிரி நீ தானே சொன்ன பிக் 3 இதுதானே, இது 3 தானே இந்த டைம்ல தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிச்சீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஆளாளுக்கு அடிச்சீங்கன்னா அப்புறம் 3மே ஒரே டைம்ல வந்தது. இப்போ வின்லாண்ட பத்தி பேசுறதுக்கு யார் வரீங்க? எல்லாருமே பேசுவோம் ப்ரோ. சரி, எல்லாத்தையும் போட்டு அடிப்போம் வாங்கன்னு. சரி, ஓகே. யாரு இனிஷியல் ஸ்டோரி யார் சொல்லலாம்? இனிஷியல் ஸ்டோரி மதன் நான் சொல்லுவாரு. சரி, ரைட்டு. நான் என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி நான் பாக்கணும், யூடியூப் ஒரு வீடியோ பார்த்தேன், ஃபார்முலா ஃபுல்லா வந்துச்சா, நான் கூட இந்த கதை கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் அப்படிலாம் நினைச்சேன், பேரே அவ்வளவா சரியில்லையே அப்படின்னு. அப்புறம் உள்ள போய் ஃபர்ஸ்ட் எபிசோட் பாக்குறேன், அருமையா இருக்குது. நம்ம வராரு MC தார்ஸின்னு, அவங்க அப்பா டார்ச் வந்து ஒரு பெரிய ஒரு வாரியர் மாதிரி இருக்காரு, எல்லாரையும் போட்டு பொழந்து ஒரு பெரிய வாரியரா இருக்காரு. அதுக்கப்புறம்
அப்புறம் தாட்ஸ் ரொம்ப இதெல்லாம் சண்டை போயிட்டு அப்புறம் அவருக்கு புரியுது எப்பவுமே வார் வந்து ஒரு ஆப்ஷன் இல்ல, பீஸா இருக்கலாம், கத்தி எடுத்து சண்டை போடாம இருக்கலாம்னு யோசிக்கிறாரு. அப்புறம் தாட்ஸ பார்த்து தோர்ஃபின்னு சொல்லலாம் என்ன அடிக்கடி நிப்பாட்டுற நீ வேற. இல்ல மதன் எனக்கு நெட்டு கட்டாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதுல இருந்து நான் அப்படியே எடுத்து பேசுறேன். சரி அதான் ப்ரோ, அதான் அதுக்கப்புறம் தோன்ஸுக்கு வந்து அதாவது நடுவுல சண்டை போட்டு இருப்பாரு. அப்போ வந்து புரியும் சண்டைக்கு நடுவுல தான் புரியும் ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்கும். அப்பதான் அது 2-3 பேரை நல்லா சலுக்கு வெட்டிட்டு இருப்பான். அப்பதான் ஒருத்தன் வருவான் சாகும் போது, என்னோட ஒய்ஃப் என்னோட சில்ட்ரன்ஸ் எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு கீழே விழுந்துருவான், காலில் விழுந்துருவான். அதுக்கப்புறமா தான் இவருக்கு தோணும், அப்ப இத்தனை பேர் நான் கொண்டிருக்கேனே, இத்தனை பேருக்கு ஃபேமிலி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவருக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பதான் ஒருத்தன் எடுத்துட்டு வந்து தண்ணிகள் இழுத்துருவான். ஆமா, அப்புறம் அவனை போட்டு தள்ளிட்டு இது நிலத்துக்கு போயிடுவாப்புல. இல்ல நான் இந்த அதாவது இது ஒரு வைக்கிங் பீரியட் நடக்கிற அனிமே இது இல்ல, நான் இதை வந்து இப்ப இதோட ஒதுக்குறேன், நான் வந்து பீஸ்ஃபுல்லா வாழ போறேன்ட்டு ஒரு வில்லேஜ்ல போய் வந்து அவர் வாழ்வாரு. அதுக்கப்புறம் அவரோட ஆமா வைஸ்லாண்ட் அதுல போயிட்டு அவர் இருப்பாரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கோம். தோர்ஃபின் இது அவங்க கூட சேர்ந்து இது பண்ணிட்டு இருப்பா, ஜாலியா போயிட்டு இருக்கோம். அப்புறமா அவன் பேர் என்ன, ஒரு மாதிரி இந்த ரெக்டாங்கிள் மண்டை ஒருத்தன் இருப்பான் ப்ரோ, அவன் பேர் என்ன, லோக்கி. அவன் வருவான், ஃப்ளோக்கி. அவன் வந்துட்டு ஃப்ளோக்கி அவன் பேரு வந்துட்டு, இந்த மாதிரி நீங்க தான் வந்து இருக்க பெரிய வைக்கிங்க, இந்த வார்ல வந்து நீங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தோர்ன்ஸை கூப்பிட்டு வருவான். வந்தவன் சும்மா இருக்க சும்மா இல்லாம வரலன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே. அவன்கிட்ட போயிட்டு நீங்க இப்ப வரலன்னா உங்க வில்லேஜ் வந்து ரெய்டு விடுவோம் அப்படின்னா, சரி நான் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்க இப்ப பழகிட்டதுனால அப்ளைஸ் பண்ணி போயிட்டாரு. அது வேற எனக்காக மத்தவங்க யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவாரு. இங்கதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எப்படி சொல்றது, ஆன்டாகனிஸ்ட் சொல்ல முடியாத அவனை இவனுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்றவன ஆன்டி ஹீரோ ஆஸ்கலாடுன்னு ஒருத்தன் உள்ள வருவான். சரியான ஆள்ராட்டி, சிறப்பான ஆள் நீ. அவனுக்கு கரெக்டா செட். அப்ப வரைக்கும் அவனை யாருனே தெரியாது அந்த கேரக்டர் ஸ்டார்டிங்ல பாக்கும்போது. யார் திடீர்னு போட் எடுத்துட்டு உள்ள வருவாங்க, யாரா நீ அப்படிதான் இருக்கும், எங்கத்தரா வரீங்க அப்படின்ட்டு பார்த்தா அவ்வளவு இது இருக்கும். எல்லாம் சண்டை எல்லாம் போட்டு தோன்ஸ் இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன்ட்டு பஞ்ச் பண்ணி போயிட்டு இருப்பான். கடைசியில இவன் ஆஸ்கரோட போயிட்டு டூயல் கூப்பிடுவான் பாரு, என்ன ஜோக் கேட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது டைலாக் வரும். என்ன ஜோக் கேட்ரியான்னு கேட்டுட்டு வேலை இருந்து அம்பு எடுத்து சுட்டுருவானுங்க தோன்ஸ. கரெக்டா ஃபைட் முடிஞ்சு ஜெயிச்சிருவான் தார்ஸ். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன அப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறியா, மேல பாடுறா அப்படின்னு மேல இருந்து பார்த்தா அம்பா வந்து அவன் மேல வந்து செத்துருவான். ஆனா சாவறதும் தோர்ன்ஸ் வந்து ஒரு வைக்கிங்ன்றத அங்கதான் ப்ரூவ் பண்ணுவான். சாகும் போது கூட கீழே விழ மாட்டான், நின்னே செத்துருவான். ஆமா, அப்ப எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தோர்ஃபின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் 6 year oldல இருந்து ஒரு சைக்காட்டிக் 6 year old அப்பதான் மாறுவான். நான் இது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இவன் யார போய் சண்டை போட போறான், இவன் ஒரு இத்தனோடு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த டைம்ல ஒரு எமோஷன் காட்டுவாங்க அவங்கல. அந்த சீனா அந்த இது ஆஸ்கலோட பாத்து எல்லாரையும் தூக்கி சொருவிட மாதிரி பாப்பான், அந்த மாதிரி பாப்பான். அவனுங்களுக்கே ஒரு பயம் வரும், இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லடா, இந்த சின்ன வயசுல ஏன் இப்படி இவ்வளவு ஒரு கோவத்துல இருக்கான், இவ்வளவு கோவக்காரனு, இவ்வளவு சைக்கோ மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. அப்புறமா ஆஸ்கலாடு கூடியே போய் அவன் அது ஒரு வாட்டியும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்கலாட வந்து சேலஞ்ச் பண்ணுவான். அது நைட்டு குத்த போவான். அப்ப அந்த இருக்கும் அந்த மாதிரி உனக்கு சொல்ல மாட்டேன். அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது ஞாபகம் வரும், இல்ல இதோட நான் வந்து பெட்டர்ன்னு சொல்லிட்டு அவன் வந்து குத்த மாட்டான். அடுத்த நாள் போய் டுவெலுக்கு கூப்பிடுவான். டுவெலுக்கு கூப்பிட்டோடனே இவனை வந்து டிஃபீட் பண்ணுவான் ஆஸ்கலாடு. இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி போவோம். என்னன்னா ஒரு வாட்டியும் தோர்ஃபினுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பான், நீ இந்த டாஸ்க் முடிச்சா நீ நான் என் கூட ஒரு டுவெல் பண்ணலாம் அப்படின்னு ஆஸ்கலாடு சொல்லுவான். இந்த மாதிரி பண்ணியே இது தோர்ஃபின் வந்து டீனேஜரே ஆயிடுவான். அப்பதான் ஒரு சரியான சீன் வரும், போட்டோ தூக்கிக்கிட்டு ஆஸ்கலாட மேல வச்சுட்டு ஓடுவானுங்க எல்லாம். அந்த சீன் ஆனா ஆஸ்கலாடு சூப்பரா பிளான் போடுவான் அவன் டீமை வச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தோர்ஃபின்ட்ட சொல்லுவான், போயிட்டு அங்க இருக்கிற ஜெனரலோட தொப்பி போட்டிருப்பான், அந்த ஜெனரலோட தலையை எனக்கு போட்டு எடுத்துட்டு விளாடுவான். சல்லுன்னு ஓடுவான் உள்ள. தோர்ஃபின் எல்லாரையும் சலுக்குன்னு வெட்டிட்டு கடைசியில போயிட்டு தலையை வெட்டிடுவான். தலை வந்து இதுல ஊந்துரும், தண்ணியில ஊந்துரும்.
அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வரும், ஆமால எனக்கு தலை வேணும்லன்ட்டு. அங்க அவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்கும். அப்பயும் தண்ணிக்குள்ள குதிச்சு தலையை எடுத்துட்டு போய் அந்த கேப்ல இவனுங்க எல்லாம் கப்பல்ல வந்து டிஃபீட் பண்றாங்க. டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் கப்பல் மேல ஏறி இவன் மேல இவன் கிட்ட இது தலையை தூக்கி போட்டு என் டேலுக்கு கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். நான் வீட்டுக்கு போயிட்டு இரியா இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு வந்துட்டு போயிட்டு ஒரு எப்படி சொல்றது டோலிஸ் எல்லாம் பார்க்க போவான். ஆமா இவன் ஆஸ்கலாடு. அதுக்கப்புறம் வழக்கம் போல தோர்ஃபின் வந்து திருப்பி டிஃபீட் பண்றான். அடி வாங்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதாங்க. ஒரு இதுல கூட டியூல ஜெயிக்க மாட்டான். கடைசி வரைக்கும் ஜெயிக்கல. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு சரியான ஒரு கேரக்டர் ஒருத்தன் வருவான், கட்டையெல்லாம் தூக்கி அடிப்பான். அது அப்படி இப்படின்னு போது கடைசியில ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. இது தோர்கல் தான் தோர்ஃபினோட அங்கிள். அங்கிள் தான் அம்மாவோட அண்ணனா என்ன சம்திங். அதுக்கப்புறம் அவன் வந்து கடைசி தோர்ஃபின் வந்து இவன் ஆஸ்கலாடு தான் சொல்லுவான் தோர்ஃபின்ட்ட போயிட்டு இவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த சன்லைட்டை வந்து கண்ணில் ரிஃப்ளெக்ட் பண்ண உடனே இவன் வந்து தோர்ஃபின் வந்து கண்ணில் குத்திடுவான். கண்ணில் குத்திட்டு இவனை சாவடிக்க வரும்போது தோர்க்கலோட இவன் வந்து தடுத்துருவான். நீ வந்து இப்படி சாவ போறியா, உன்னோட ஹிஸ்டரி வந்து இப்படிதான் போகணுமா, ஒரு 15 வயசுக்கு பையன் கிட்ட சாவ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கூட்டு போயிடுவான் தோர்க்கல. அதுக்கப்புறம் திருப்பி ஆஸ்கலாடு கூட சண்டை போடுவான், திருப்பி தோத்துருவான். அவன் அடி வாங்குறதான் அவன் வேலைங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடி வாங்கி அவனோட ஆஸ்கலாடோட ஃப்ரெண்டும் செத்துருவான், பியான் ஒருத்தன் வருவான், பிஜான். ஆமா அவன். அப்புறம் போயிட்டு ஆஸ்கலாடு போயிட்டு கிங்க வந்து இதுக்கு அதான் ஒரு பிரின்ஸ் ஒருத்தர் இருப்பான், அவனை வந்து காப்பாத்துறது தான் இவனுக்கு மிஷின். காப்பாத்துறதுல கடத்தி இது காசு கேட்கறதுக்கு தான் இவனுக்கு மிஷின். ஆனா கிங்கு காசு தரேன்னு சொன்னதுனால அவனை காப்பாத்த போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிங்கு கிட்ட போயிட்டு நான் வந்து ஆர்த்தரோட வழியில இருந்து வந்தவன்ட்டு தலையை வெட்டிடுவான். அது வந்து அதுக்கு முன்னாடி இந்த கிங் வந்து இவன் கிட்ட சொல்லுவான் ஏதோ ஒரு விஷயம், இந்த மாதிரி டேன்ஸ் மக்கள் எல்லாமே கீழே ஸ்லேவா இருக்கணும் ஏதோ ஒன்று சம்திங் சொல்லும் போதுதான் இவன் ஒண்ணு ட்ரிகர் ஆயிடுவான். ஆமா அவங்க அம்மாவை ஸ்லேவ்னு சொல்லிடுவான். ஆமா ஸ்லேவோட பையன் தான்டா நீ அப்படின்னு. எப்படி இருந்தாலும் நீ ஒரு அடிமையோட பெண்ல தானே வந்திருக்கேன்னு சொல்லும்போது அடிமையோட பையன் வரும் ட்ரிகர் ஆகி அப்பதான் சொல்லுவான் இவன் ஆஸ்கலாட ஒரு பேர் சொல்லுவான் பாரு ப்ரோ பெருசா. ஆமா ஆர்டோரியஸ் ஏதோ மாசான பேர் அது, லுக்கியஸ் அர்டோரியஸ் கேஸ்கஸ். ஆமா அதான் இவன் ஆஸ்கலாடோட முழு பேரு. அதுக்கப்புறம் இவனை போட்ட உடனே பிரின்ஸ் வந்து ஆஸ்கலாட குத்திடுவான். அதுக்கப்புறம் தோர்ஃபின் உள்ள வருவான். டேய் அவனை நான் சாவடிக்க வந்தேன்டா, நீ ஏன்டா சாவடி, அவன் செத்துட்டான்டா. செத்தவனை போயிட்டு வந்து செத்துட்டு இருப்பான் அந்த டைம்ல. அப்போ வந்து பிரின்ஸ போட்டு திட்டிட்டு இருப்பா, டே நான் குத்த வேண்டியதுடா நீ ஏன்டா குத்துன அப்படின்ட்டு, நீ முதலே ஒழுங்கா குத்திதுரா செத்துருப்பான்ல அப்படின்னு சொல்லிருப்பான். கண்ணியோட தப்பிச்சிருப்பான். தார்கல் கரெக்டா குடிப்பான் இந்த நேரத்துல தான் நீ சரியா நிக்கணும், ஓ நேரம் இதுன்னு கன்யூட்ட அதுக்கப்புறம் வில்லன் சாகா ஃபர்ஸ்ட் சீசன் அப்படிதான் இதுவாகும். தார்ஃபின் வந்து அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குள்ள கேரக்டர் டெவலப்மென்ட்டும் மாசா இருக்கும். கரெக்டா சீசன் 1 முடியுது. எப்படின்னா இவன் கன்யூட் வந்து ஆஸ்கலாட குத்திடுவான். ஆஸ்கலாட குத்துனதுக்கு அப்புறம் இங்க தார்ஃபின் சரியான கோவத்துல இருப்பான். அப்ப வந்து தார்ஃபினை இவன் ஆஸ்கலாட இவனை பார்த்து கேட்பான், தார்ஃபினை பார்த்து உன் வாழ்க்கையில நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு. அப்ப அந்த இடத்துல டெட் சைலண்ட் ஒரு செகண்ட்ல சரியா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன். செகண்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு ஆக்ஷன் பேக்டா இருக்காது, ஆனாலும் அவனோட தோர்ஃபினோட கேரக்டர் டெவலப்மெண்ட் நீங்க செகண்ட் சீசன்ல தான் பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் சீசன் மாசா இருக்கு வெறியா இருக்குன்னு செகண்ட் சீசனுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா ஆஃப் ஆயிரும். ஏன்னா அவன் இந்த கதையோட இதுவே இந்த மாதிரி வார் மட்டும் ஆன்சர் கிடையாது, பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் இந்த கதையோட இதுவே மீனிங்கே. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கிங் அடிக்க போறாங்க அப்படி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு மொக்கம் வாங்கிட்டு தான் போவீங்க. ஏன்னா சீசன் 2ல நீங்க பார்த்த தார்ஃபின் வந்து டிப்ரஸ்டா தான் சுத்திக்கிட்டு இருப்பான். ஆமா. சோ இதுதான் நம்ம செனின் விக்டரி மொத்தமா சொல்லணும்னா. நான் ஃபேக்ட் கரெக்டா சொல்றேன், இத பாத்துட்டு கமெண்ட் பண்ண வச்சுக்கோங்க, இல்ல இதுதான் விக்டரின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கடா, நான் போட்டதே எவ்வளவு போட்டு காமிப்பான். இல்லனா நீ தானே சொன்ன இந்த 3 தானே விக்டரி அப்படின்ட்டு. நான் இது செனின் விக்டரியா சரியா, செனின் 3ன்னு வச்சு கூட வச்சுக்கோயா. அது இதுக்கு அபிஷியல் நேம் இருக்கு, அது சொன்னா இவனுக்கா புரியுமான்னு சொல்லிட்டு தெரியல. டார்க் ட்ரையாடுன்னு சொல்லுவாங்க.
அதான் டார்க் ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் செனின் பிக்ரியோட பிக்ரிக்கு பதிலா அது அப்படி கூப்பிடுவானுங்க அது ஒரு டைட்டில். டைட்டில். ஏன்னா திருப்பி 3 சொல்றேன். நிறைய இருக்கு, டார்க் ஸ்டோரி தான். ஆமா. இதுக்கப்புறம் நியூ ஜெனரேஷன், அதாவது இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்ததுதான் டோக்கியோ கூல். டோக்கியோ கூல் பார்த்ததுண்டா யாராவது? நான் ஒன்னும் தொடல, காரி துப்புவானுங்க எல்லாரும். வேலை ப்ரோ. ஆமா. டோக்கியோ கூல் வந்து அனிமே எல்லாருமே காரி தான் துப்புனானுங்க. ஏன்னா மாங்கால இருக்க பாதி இது இருக்காது. சோ டோக்கியோ கூலை பத்தி ஒன்லைன் சொல்லணும்னா, மனுஷங்களை சாப்பிடுற இது இருக்கும், கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுங்க வந்து மனுஷங்களோட எப்படி சேர்ந்து வாழலான்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் டோக்கியோ கூலோட கதை. அதான்டா ஒன்லைன்ரா. நம்ம இதுக்கு இடையில ஒரு பெரிய இதை விட்டோம், மான்ஸ்டர். மான்ஸ்டர் இது ப்ரோ. அதான் இது ஒரு லைன் தானே, இது சொல்லிட்டு வந்துருவோம். டோக்கியோ கூல் இஸ் ஆனரபிள் மென்ஷன். ஏன்னா அதை பத்தி அனிமே தயவு செஞ்சு பார்க்காதீங்க, மாங்காவே படிங்க சீரின் பொறுத்த வரைக்கும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்து இது டோக்கியோ கூலா ப்ரோ? 4 சீசன் 12 எபிசோடு வரும். இல்ல ப்ரோ, அனிமே பார்க்காதீங்க. மாங்கால வந்து சம்திங் 37 சாப்டர்ஸ் சம்திங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி சொல்றேன், ஏன்னா எல்லாமே கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஓகே, அடுத்துதான் நம்ம செனின். அதாவது இப்போ பூம் ஆயிட்டு இருக்க அனிமே இது மான்ஸ்டர்னு சொல்லிட்டு இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது இப்படி ஒண்ணு இருக்குன்னு. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த அனிமே. மான்ஸ்டர் வந்து அந்த டைம்ல வந்துச்சு. ஒரு எப்படி சொல்ல, சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி இருக்கும். சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அனிமே. ஏன்னா அவன் பண்றது எல்லாமே எப்படி தெரியுமா, கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா போகும். ஸ்டார்டிங் ஒரு சர்ஜனோட சின்ன கதை மாதிரி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவான். ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லலாம். ஆமா, ஒரு பையனை காப்பாத்துவான். அதனால பையன் எவ்வளவு பெரிய ஒரு குத்தமாடா, அந்த ஒரு காரியத்தினால அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்றதுதான். ஏன்னா அவன் காப்பாத்துனவன் பேரு வந்து ஜோஹான் லீபர்ட். ஆனா அதுதான் அவனோட உண்மையான பேரான்னு இது வரைக்கும் தெரியாது. யோஹான் அதுதான் அவனோட உண்மையான பேரான்னு நமக்கு தெரியாது. யோஹான் லீபர்ட் அவன் வந்து எம்சி கிடையாது ப்ரோ, அவன் தான் வில்லன். நீ என்ன ப்ரோ அவன எம்சின்ற? என்ன பொறுத்த எப்படி பாத்துக்கறான்னு பாருங்க. எம்சி வந்து பாத்தீங்கன்னா டென்மா கதை ஃபுல்லா வந்துகிட்டே இருப்பாரு. இவன் ஆனா ஐயோ வாய் வளருது. யோஹான் லீபர்ட் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி ஸ்கிரீன் பிரசன்ஸ் மாதிரி வருவா போல. ஆமா, ஆனா அவன் வர சீன் எல்லாமே முக்கியமான பிளாட் பாயிண்ட்ஸ். ஆமா, அவன் பண்ற விஷயத்துல இருந்து, சொல்ற மெசேஜ்ல இருந்து, பண்ற எல்லா விஷயத்திலையும், அதாவது எப்படி நான் அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பான். பேசியே அவனை உங்களை பண்ண வைக்கணும் ஒரு காரியத்தை, அதை வந்து அவன் பேசி அவங்களை பண்ண வச்சிருவான். அதான் மனிபுலேஷன் கிட்டத்தட்ட. பாக்குறதுக்கு சாதாரண ஒரு நார்மலா தான் இருக்குவான். அவன் வந்து ஒரு அக்ரெசிவா பேசுறாளோ சண்டை போடுறாளோ அந்த மாதிரிலாம் உனக்கு தெரியவே தெரியாது. பாக்குறதுக்கு ஜாலியா வருவான். சும்மா ஜாலியா பேசியே உங்களை வந்து மனிபுலேட் பண்றான். அந்த கதையை அப்படி காமெடியா இருக்க, உள்ள என்னென்னவோ இருக்கேடா. அது அவனோட பேக் ஸ்டோரியில கூட சொல்லுவாங்க. 6 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. 6 வயசுல ஒரு ஃபிங்கரை கூட நவுத்தாம 50 பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாவடிக்க வச்சவன் பாருங்க. அப்போ அவன், அதாவது அவனுக்கு வந்து பவரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வெறும் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். கடவுளா பாக்குறவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேரு. ஆமா, அத வச்சு அவனே இவ்வளவு இது பண்றான் கடவுள்ன்ற மாதிரி. ஒரு சீன்ல கூட வரும், இது ஒரு ஜெயில் கைதியை வந்து இது பண்ணுவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த ஒரு சீன்ல சரியான இது ப்ரோ. ரியல் லைஃப் மான்ஸ்டர் வந்து மான்ஸ்டர் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு இருப்பான். அந்த ஜெயில் கைதி வந்து காண்டாயி ஒரு மாதிரி அவனை புடிச்சிட்டு இது பண்ண போலீஸ் காட்டாங்கன்றோம். நிஜமாலே ஒரு ரியல் லைஃப் மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சீனை இவனுக்கு திருப்புவாங்க. பொட்டாம்பர் ட்விஸ்ட் அப்படின்னு சரியான சீரிஸ் அது. பார்க்கதான். ஏன்னா ஒரு இடத்துலயும் பிளாட் பாயிண்ட் வைப்பான். எப்படி வரான், எப்படி கொள்றான், எப்படி போறானே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று வரும். டென்மா வந்து பாத்தீங்கன்னா ஜோகான் தான் இந்த சீரியல் கில்லர்னு தெரியாம அந்த கிளாக் ஒன்று வாங்கிட்டு போவான் தெரியுமா அவனோட பேஷண்ட்டுக்கு. யூங்கர்ஸ்னு ஒரு பேஷண்ட். யூங்கர்ஸ் அவனுக்கு வாங்கிட்டு போவான். அந்த கிளாக்கை வாங்கிட்டு போய் கொடுக்க போகும்போது யூங்கர்ஸ் இங்க இருக்க மாட்டான், ஓடுவான். ஆமா, ஏன்னா ஜோஹான் சொல்லிதான் யூங்கர்ஸ் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிருப்பான். ஆமா, அவனை பேச விடாம இருக்கணும்னு சொல்றதுக்கு ஜோஹான் திரும்பி போட்டு தலை வருவான். அப்போ அந்த சீரியல் கில்லர் மாதிரி வெறும் ஷேடோ ஃபிகரா இருந்துட்டு திடீர்னு இவன் ஜோஹான்னு சொன்ன உடனே மூஞ்ச காமிப்பாங்க. டேய் நீயாடா இது, அப்படிதான் இருக்கும்.
நான் அந்த மாதிரி காப்பாத்தின நிறைய உசுரு டெவலப் என் ஆயிருக்கு. முன்னாடியே ஒரு பெரிய வில்லங்கமா வந்து நிக்குது. என்ன இதுனா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல, அதுக்கப்புறம் போக போக சிஸ்டர் யாருன்னு கண்டுபிடிப்போம். சிஸ்டர் அவங்க அந்த அந்த சிஸ்டர் கூட வீட்ல கொஞ்சம் டிராவல் கதை போகும். ஆமா அந்த வீட்ல வந்து வீடு தான் முக்கியமான பிளாட் பாயிண்ட். அது ஜோன் லீபர்ட் அவனோட அந்த தங்கச்சி ஒண்ணு, அப்புறமா அவங்க ஃபேமிலி இருப்பாங்க. ஃபேமிலியில அவங்க அப்பாவே அம்மாவே கொன்றுவாங்க. ஜோவானுக்கு வந்து மண்டையில அடிபட்டுரும், மண்டையில புல்லட் ஹோல் இருக்கும். இவ வந்து இந்த இந்த சிஸ்டர் வந்து கையில கன்னோட உட்காந்துருவா. அவளால பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாம உட்காந்துருவா ஷாக்ல. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போக போக தான் கடைசியில அது சொல்லுவான் என்ன நடந்துச்சுட்டு. பார்த்தா அவங்க அப்பா அம்மாவே இவனே கொண்டுட்டு அவளோட சிஸ்டர் கிட்ட கன்னை கொடுத்துட்டு என்ன இங்க சுடுன்ட்டு கரெக்டா ஒரு இடத்த காட்டுவான். அந்த இடத்துல அவ சுட்டுருவா. அங்க இருந்தா பிளாட் ஆரம்பிக்கும். ஷூட் மீ. அது எதுக்குன்னே தெரியாது ப்ரோ. அதான் சொல்றேன். அவன் ஃபர்ஸ்ட் வந்து அவன் பிறந்த இடம் தெரியாது நம்மளுக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த இடம் வந்து ஜெர்மனியில தானே ப்ரோ. ஜெர்மனியில கிண்டர்ஹெய்ம்ன்ற ஒரு இடத்துல தான் வளருவான். அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்க மேல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி இடம் அது. ஆனா ஜோவான் மேல அங்க எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கல. அவன் நார்மலாவே அவ்வளவு மனிப்புலேட்டிவா இருந்திருக்கான். அவனை ரீக்ரியேட் பண்றதுக்கு ஒருத்தன் அங்க இருந்த வார்டன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பையனை அவனை மாதிரியே ஆகணுன்றதுக்கு அவனை மாதிரியே அட்யூஸ் பண்ணி ஜோகானை வந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவான். அது கூட ஒரு இதுல வரும்னு நினைக்கிறேன். அந்த இதுலயே போயிட்டு நெருப்பு எரிய வச்சு இதே இடத்துல தான் உட்கார்ந்து அவன் சொன்னான். அந்த கதையெல்லாம் டென்மாட்ட சொல்லுவான். ஆமா அந்த டீட்டர் அந்த குழந்தையா டீட்டர் அதுக்கப்புறம் வந்துடுவான். அவனை அதே மாதிரி மாத்தணும்னு சொல்லிட்டு அவ்வளவு முயற்சி பண்ணுவான். ஏன்னா ஜோவான் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருப்பான். அங்க இருந்த வார்டனே அவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான். ஒன்லி ஒன் யோவான் லீபர்ட். ஆமா இந்த மாதிரி நிறைய நிறைய ட்விஸ்ட் இருக்கும். கடைசி பிளாட் கடைசியில டாக்டர் டென்மா வந்து ஸ்னைப்பர் எடுத்துலாம் அவனை சுட போயிடுவான். ஆமா மேல இருந்துட்டு. ஆனா கரெக்டா அவன் கொல்லும் போது தலையில காமிப்பான். யோவான் லீபர்ட்டே சொல்லுவான், நீ வந்து என் உசுரா காப்பாத்தின டாக்டர் இருந்தாலும் உங்களை கொல்ல மாட்டேன். அதே சாந்தமா தான் சொல்லுவான். முன்னாடி ஒருத்தன் கொலை செய்ய போறான், இவன் யுங்கர்ஸை கொலை பண்ணும் போது அபார்ட்மெண்ட்ல. ஆனா கடைசி சீனும் ஃபர்ஸ்ட் சீனும் சரியான இது. ஏன்னா அவன் தங்கச்சிட்ட காட்டுற இடமும் இவன்ட்ட காட்டுற இடமும் ஒண்ணுதான். நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க, சோ என் உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இவனே சுட விட்டுருவான். டென்மாவே சுட விட்டுருவான். அவ்வளோ எப்படி சொல்றது ப்ரோ கடையை முடிஞ்சிருச்சா? ஆமா முடிஞ்சு. ஆனா இதுல அவ்வளோ பிளாட் இருக்கும் ப்ரோ. இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா கதை ரொம்ப பொறுமையா போகும். ஆமா அது 74 எபிசோட் இருக்கு. நீங்க இங்க அனிமையா கூட பாக்கலாம். ஏன்னா அனிமையாக்கும் நல்லாதான் இருக்கு. அனிமேலே முடிஞ்சிருச்சா? ஆமா அனிமேலே முடிஞ்சிச்சு ப்ரோ. 74 எபிசோட் இருக்கு. ஹைலி ரெக்கமெண்ட். நீங்க வந்து ஒரு த்ரில்லர் அனிமே பார்க்க போறீங்க, எனக்கு வந்து இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி வேணும், இது சோனன்ல சும்மா அடிச்சு புடிச்சிக்கிறதே எனக்கு வந்து போர்டிச்சு போச்சு. இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலிட் பார்த்தவங்க எல்லாருமே இந்த இது பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அதே மாதிரி கான்செப்ட்ல தான் இருக்கும். ஆமா நான் கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் பார்த்தேன். ஆனா எனக்கு சீசன் 2 வெறியா போச்சு. என்னன்னா அது வந்து பேசிக்கிட்டே இருக்கானுங்களா வத வத வதன்னு, அதுலயே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆனா அது ஒண்ணு எனக்கு மைனஸ். அதோட மைனஸ். அது நம்ம மாங்கால தான் கொஞ்சம் எமோஷனோட காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் செனின் வேற என்ன இருக்கு, நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஏதாவது செனின்ல? ப்ரோ இப்ப மான்ஸ்டரோட ஆத்தரா அந்த 20th செஞ்சுரி பாய்ஸ்னு ஒன்னு இருக்குமே. ஆமா அதுவும் ஒரு சரியான மாங்கா. அதாவது இதுல ஜோவான் லீபர்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தன்னோட சரௌண்டிங்ஸை மட்டும் தான் இது பண்ணுவான். அதுல வந்து ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருப்பான். கண்ணு ஒரு மாதிரி பேண்டேஜ் சுத்திட்டு கண்ணு சிம்பிள் வரைஞ்சிருப்பான் மூஞ்சில. அவன் எப்படின்னா பொலிட்டிக்கலா எப்படி அவன் உலகத்தையே வந்து கையில வச்சிருக்கான் அப்படின்றதுதான் கதை. மனிபுலேஷன் சம்பந்தப்பட்டதான். அதுலயும் இன்னும் நிறைய போகும். அது நான் இன்னும் ஃபுல்லா படிச்சு முடிக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இப்ப என்ன ஒரு தியரி ஓடிட்டு இருக்குன்னா, ஃப்ரெண்டும் ஜோவான் லீபர்ட்டும் பார்க்கறதுக்கு ஐடென்டிக்கலா இருப்பாங்க. என்ன ஃப்ரெண்டுக்கு வந்து பிளாக் கலர் ஹேர் இருக்கும், அவ்வளவுதான். ஒருவேளை இவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஓடிட்டு இருக்கு. ஆனா அது வந்து உண்மையான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஆத்தரும் கன்ஃபார்ம் பண்ணல, இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்த செனின்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டோமோடாச்சி கேம் வந்துச்சு. அது ஆமா அது சரியான மங்கா வேற படிக்கல. நான் வெறும் அனிமியோட நிப்பாட்டிக்கிட்டேன். மங்கா படிக்கணும் அதுக்கு. ஆனா சரியான மனிபுலேஷன். ஆமா எம்சிஏ சூப்பரா இருக்கும். ப்ரோ
அதான் அந்த மாதிரி இந்த மாதிரி புதுசா இப்பதான் வருது. இப்ப இந்த செனின் வந்து நல்லா, எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்கும். டோமோடாச்சி கேம் இப்போதைக்கு புதுசா பாக்குறீங்க. டொமோடாச்சி கேம் பேரசைட் கூட சீனின் தானே? பேரசைட் பாராசைட் செனின். அது சிலதெல்லாம் சப் செனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ப்ரோ. ப்ளீச் வந்து சப் செனின். ஏன்னா கொஞ்சம் மெச்சூர் இதுவும் இருக்கும், மெச்சூர் பார்ட்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷோனன் மாதிரி அடிச்சுக்கிறதும் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் சப்செனின் வாங்க. ஷோனன் செனின் சேர்ந்துக்கலாம். ஒன் பீஸையும் செனின்ல கலந்துக்கலாம் சில எபிசோட். இவனுக்கு வேற வேலை இல்லைண்ணா, எல்லாத்துலயும் ஒன் பீஸ் வந்து சொருக்குவான். இல்ல ப்ரோ, நீங்க மோசமா காட்டுவானுங்க அதை பாரு. அதாவது ஹியூமன் டிராபிக்கிங் அதெல்லாம் இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. ஆனா அது எல்லாமே வேர்ல்டு பில்டிங்ல வருது. அதாவது அது வந்து மெயின்லி ஷோனன் தான். அது ஷோனன் தான். ஒரு சில எபிசோட் தான் சொல்லிருப்பாங்க, தெரியும். நான் சும்மா இவனை கலாய்க்க சொல்றேன். எப்ப பார்த்தாலும் உள்ள சொருக்குவான் ஒன் பீஸ். நான் ஒன் பீஸ் தொங்குவேடா, ஒன் பீஸ் பூசி தாண்டா தொங்குவேன். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய செனின் இருக்கு. இது பன் பண்ணு ஒண்ணு இருக்கும், மாங்கா ஒண்ணு. ஒனிகாஷி பன் பண்ணு ஒரு மாங்கா இருக்கும். இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அது பாத்திருப்பீங்க, ஆனா நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு சரி டிஸ்டர்பிங்கா இருக்கும் அது. ஆனா ஒரு மாதிரி நீங்க படிக்கும் போது ஒரு மாதிரி மைண்டே உங்களுக்கு குழப்பி விட்டுரும். அப்ப பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து நிறைய இருக்கு ப்ரோ. சிலதுக்கெல்லாம் பேர் மறந்து போச்சு எனக்கு. ஆமா, ஏஓடி ஒரு செனின். நிறைய பேருக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஏஓடி வந்து ஷோனன் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏஓடி வந்து ஆக்சுவலி செனின். ஏன்னா அதுவும் அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நிறைய வந்திருக்கும் கதையில. அப்ரஷன். ஆமா, அத வந்து ஏஓடி வந்து எதுல தெரியுமா அவங்க டெரைவ் பண்ணிருக்காங்க? ஹிட்லரோட கதை இருக்குல்ல. ஆமா, அந்த ஹிட்லர் ஜெர்மனிய தான் இங்க இதுவா பாரடைஸா வந்து இவங்க இது பண்ணிருக்காங்க, டிபிக் பண்ணிருக்காங்க. என்னன்னா ஜெர்மனி வந்து மத்த நாட்டு ரேஷியல் ப்ரொஃபைல் பண்ணி வாருக்கு போச்சு. இவங்க தனியா இருக்காங்க. மத்த நாடு வந்து இவங்களை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த மாதிரி கதையை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி. ஆனா எப்படி பார்த்தாலும் கடைசியில டெனசைட் பண்றது ஹிட்லர் தான். ஐ மீன் இறந்தான். ஆமா, ஆனா ஒரு ஃப்ளோல இறட ஹிட்லர்ன்ட்டு எவ்வளவு அடிக்காதீங்கடா. சரி, ஓகே. இப்படிதான் வந்து ஏஓடி கதை பத்தி எல்லாம் சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஓடில கதை மொக்கன்னு எவனுமே சொல்ல முடியாது. அதான் நான் ப்ரீச் வீடியோல சொல்லியிருப்பேன். நருட்டோ வந்து எப்படி உங்களுக்கு வந்து லீனியரா ஒரு ஸ்டோரி போகுதோ, ஒன் பீஸ்ல வந்து வேர்ல்டு பில்டிங் எவ்வளவு தூரமா போகுதோ, அந்த மாதிரி ப்ளீச்ல வந்து எப்படி ரிப்பீட்டட் டைம் லைன்ஸ் வருதோ, ஏஓடில இருக்கிற ஒரு லைனும் உங்களுக்கு பிளாட் தான். ஏஓடில இருக்கிற ஒரு நிமிஷமும் உங்களுக்கு வந்து பிளாட் பாயிண்ட் இருக்கும். ஆமா, அது சூப்பரா இருக்கும். ஒண்ணு இவன் கேப்பா ப்ரோ. எப்படின்னா ஒவ்வொரு சீசன் முடியும் போதும் ஒரு ஸ்டோரி பிளாட் வச்சு கண்டினியூ ஆகுற மாதிரியே போகும். ஆமா, இப்ப அது வேற, இப்ப சாட்லி அது வேற எண்ட் ஆகும். Who do you think our enemies ன்னு கேப்பாரு. எல்லாத்துக்கும் போட்டு விட்டான், மாசா எதிரான் விட்டாயாமா. அடுத்து வந்து இப்ப அது முடிய போகுது, அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. லாஸ்ட் சாப்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோலாம் இதுவா இல்ல. கடைசி ஃபைட் எனக்கு அனிமே சேஞ்ச் பண்ணி விடுறானுங்களா, சேஞ்ச் பண்ணாம விடுறானுங்களா? அதான் ப்ரோ, கடைசி மாங்கா சாப்டரோட எண்டிங் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. சோ அதனால அனிமேல வந்து மாத்தாதா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மாத்திட்டாங்கன்னா பார்க்க மாட்டேன், மாங்காலே படிச்சிடுறேன். மாங்கால இருக்கதே வரணும் ப்ரோ, அவனுங்க என்ன சொல்றது, அப்பதான் நல்லா ஆத்தரோட ஸ்டோரி தான் போடணும். ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவனோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, பீஸ்ஃபுல்லா அவனுக்கு வந்து, ஏன்னா எவனாவது ஒருத்தன் ஃபுல்லா ஒரு இது கண்ட்ரியே ஜெனசைட் பண்ணிட்டு யாரோட கில்ட்டி இல்லாம அவனால வாழ முடியுமா? வாழவே முடியாது. எப்பரா வாழ முடியும் அவனால? அவ்வளவு கில்ட்ல இருந்தாரு பாம் கிரியேட் பண்ணதுல. அப்ப இவனால அப்படி வாழ முடியுமா? அப்ப எப்படி அவன் வந்து ஹாப்பி எண்டிங் கொடுப்பான் இதுல? சான்ஸே இல்ல, புரிஞ்சுக்க மாட்டானு. இதுதான் இந்த இல்ல, எனக்கு கடைசியில ஹாப்பி எண்டிங் தான் வேணும்னா நீங்க ஹாப்பி எண்டிங் சீரிஸ் நிறைய இருக்கு, அதை போய் பாருங்க. இல்ல, எனக்கு ஒரு டவுட். நான் சொல்ற இந்த மங்கா பேனல் அபிஷியலா அதுல இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நான் இன்னும் இதை பார்த்த மாதிரி இருக்கு. எப்படின்னா வாரம் எல்லாமே முடிஞ்சு அவன் தலையை ஒரு மரத்துக்கடியில வச்சிருவாங்க. அது மிகாசா வந்து பார்த்து இது பேசுற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு பல வருஷம் கழிச்சு திரும்ப அதே மார்லேக்குள்ள நிறைய போர் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க.
ஆமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் மகாபாரதம். போர்லாம் நடந்து முடிஞ்சு அங்கேருந்து தப்பிச்சு ஒரே ஒரு பொண்ணு ஒரு நாய்க்குட்டி மட்டும் தனியா போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா கரெக்டா இமீர் ஒரு மரத்துக்குள்ள விழுவா பாத்தீங்களா, ஆமா 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 பார்த்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய மரத்துல இந்த பொண்ணு கீழே நின்று அந்த மரத்தை பாக்குறா. அதோட அப்படியே கதை முடியுது. ஒரு திரும்ப ஒரு கண்டினியூஷன் ஆகுற மாதிரி முடிச்சிருக்காங்க. மாதிரி முடிச்சிட்டாங்க. வரலாம் அது அந்த மாதிரி. எனக்கு அது மங்கா பேனல் பார்த்தோன்னே எனக்கு சூப்பரா இருந்தது. கொய்யால இப்படியே வச்சு முடிச்சிருக்கலாம்டான்னு. இதான் கரெக்டான எண்டிங். ஆனாதான் இவனுங்களுக்கு வந்து இல்ல எனக்கு எண்டிங் பிடிக்கல, யாருன்னா சாவச்சிங்க அப்படின்னா போறானுங்க. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ அதான் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியா ஓடிட்டு இருக்கு. சில பேருக்கு 50-50 இருக்காங்க. பாதி பேருக்கு மாங்கால வந்ததே பிடிச்சிருக்கு, இல்ல எங்களுக்கு எண்டிங் மாத்த வேணான்றாங்க. பாதி பேர் அதாவது முக்காவாசி பேர் வந்து எங்களுக்கு மாங்கா பேனல் பிடிக்கல, எனக்கு வந்து நீங்க மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. அவனுங்கெல்லாம் ஹீரோவே பிடிச்சி தொங்கதுனால அப்படி இருப்பானுங்க. எம்சியை பார்க்க மாட்டானுங்க, கதையை படிக்க மாட்டானுங்க. எம்சி இல்ல எம்சி கடை வரைக்கும் இருக்கும் அப்படிதான் பாக்குறாங்க. அது எல்லாருக்கும் ஷோனன்ல இருந்து இவனுங்க விட்டா இது இப்போ பாக்குறவனுங்க எல்லாம் எனக்கு இட்டாச்சி உயிரோட வேணும்னு கேட்டு கிஷ்முட்டை சாவடிச்சாலும் அடிப்பானுங்க. ஆமா நம்ப முடியாது. என் தலை இட்டாச்சி திரும்பி வேணும், கொடுங்கடா உயிர் கொடுங்கடான்னு கேட்பானுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இதுல செயினன் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். செயினனை பத்தி அதிகமா பேசலாம். பட் என்ன ஒரு குறைனா செயினன் ஃபுல்லாவே டார்க்கா இருக்கு. பேசலாம், 18+ கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும். என்னன்னா நாங்க பேசலாம், ஆனா யூடியூப்ல போடுறோம். யூடியூப்ல 18+ ரிஸ்ட்ரிக்டட் வாங்காம எங்களால இதை பத்தி எதுவுமே இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா பெர்சக்கு ஸ்டார்டிங்லயே அவன் மேட்டர் பண்ற மாதிரி தான் ஒரு பேனல் இருக்கும். ஆமா நாங்க எப்படி பெர்சக் பத்தி நிறைய சொல்லலாம்யா. அதாவது இப்போ பர்சனலா ஒருத்தர் பேசுறோம்னு வச்சுக்கோங்க சொல்லலாம். பாட்காஸ்ட்ல அதை பத்தி சொல்றது ரொம்ப கஷ்டம். அதான் செனின் டாபிக் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. செனின் ஃபேமஸ் ஆகாத காரணமே அதுதான். ஆனா எனக்கு பெர்சக்ல வந்து ஒரு சில இதுல கிரிஃபித் வந்து கஸ்காக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் பாத்தீங்களா பிளாஷ்பேக்ல. ஆமா அவ சின்ன பொண்ணா அவனை இது பண்ணிட்டு ஒருத்தன் காசு கொடுத்து தூக்கிட்டு போவான். அப்போ வந்து அவன் வண்டிக்குள்ளேயே அவளை திரும்ப. ஆனா கஸ்கா பாவம் ஏகப்பட்ட வேலையை அவ அனுபவிச்சிருக்கா அவ. ஆமா கடைசியில அவ அப்படி காப்பாத்தினவனே இப்படி இது பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி காப்பாத்தினவனே என் கற்பை புடுங்கிட்டான். அண்ணன் ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான்டா. இப்ப புரியுதா, சொல்ல முடியாத காரணங்களால சொல்ல முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல. அதுதான்டா புரிஞ்சவங்களுக்கு புரியும். புரியலன்னா நீ குட்டி புண்ணா பாக்காத. ஆமா புரியல அந்த பக்கம் போகாத. ஏன்னா உனக்கு இன்னும் அந்த வயசு வரல. ஆமா போய் சுட்டிட்டு பாருப்போ. அவன் கரெக்டா அவளையும் காப்பாத்திட்டு அவன் ஒரு வாழ்க்கை கொடுத்துருவான். இந்த மாதிரி உன் வாழ்க்கை நீ லைஃப பாத்துக்கன்னு. அதாவது கேசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கன் கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து எப்படி சொல்றது, பேண்ட் ஆஃப் ஆக்ஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் பசங்களே சுத்தி இருப்பாளா அவ. சோ தண்ணி ஒரு பையன் மாதிரியே அவ வந்து பாத்துப்பான். நான் கூட பையன் தான் நினைச்சேன். ஏன்னா இவன் கரெக்டா அதுவும் எப்ப இவன் நம்ம கட்ஸ் வந்து இப்ப மைக்கம் ரொம்ப படுத்து கிடப்பான். கரெக்டா பேண்ட் ஆஃப் ஆக்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறேன் அடி வாங்கி படுத்து கிடப்பான். அப்பதான் கிரிஃபித் வந்து நீ போய் படுன்னு சொல்லி அமுச்சு விட்டுருவான், கொஞ்சம் குளிருக்கு எதமா இருக்கணும்னு. இதெல்லாம் நான் ஆனிமில தான் பார்த்தேன். ஐயோ அதுக்குதான் சொல்றாங்க எல்லாம். ஆமா வட சென்னையில வர மாதிரி அது. ஆனா அவ எப்போதுமே ஒரு அவங்கிட்ட ஒரு திமிரா பேசுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க கட்ஸ் கிட்ட. கட்ஸுக்கும் அதுக்கும் சண்டை தான். கரெக்டா அவன் வந்து அவனோட ஒரு கிங்டம் கிட்ட ஃபைட் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இவளுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கும் போல. அப்போ வந்து மலையில இருந்து கீழே விழுவா. அதுக்கப்புறமா தான் இவளோட பேக் ஸ்டோரி கட்ஸுக்கு தெரியும். அப்படிதான் மங்கா இது அனிமேல போகும். ஆமா அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நீங்க இது பெர்சர்க் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க், அவ்வளவுதான் சொல்லுவேன். அது ஒரு கட்டத்துல கிரிஃபித் பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. அவன் வந்து ராத்திரி கஸ்கா பொறுமையா நடந்து செவுத்துக்கிட்ட வரும்போது மேல பாப்பான், இவன் நிப்பான் கிரிஃபித் ஒரு ராஜா கூட. இல்லங்க எனக்கு விவிசி எல்லாம் விட்டுருங்க. கிரிஃபித் இது பிரின்சஸ்ன்னு தெரிஞ்சு பண்ணா தெரியுமா, அதை நான் மறக்க மாட்டேன்டா. அது வந்து தெரிஞ்சுதான் ஒரு வேலை பண்ணணும். அதுக்குதான் பண்ணான்னு நினைக்கிறேன். அவன் தான் சொன்னால எனக்குன்னு தனியா ஒரு கிங்டம் வேணும், நான் வர வைப்பேன் சொல்லிருப்பான் பாருங்க. அப்ப வந்து கரெக்டா பிரின்சஸ் தெரிஞ்சா. ஆமா அது நோகாம நோகு திங்கிற வேலைன்னு இருக்கும்ல, அதை பாத்துருக்கான்.
அவன் எப்படின்னா அந்த நேரம் பார்த்து இவன் கட்ஸ் இவன் குரூவை விட்டு வெளில போற நிலைமைக்கு வந்துருவான். நான் உங்க குரூவை விட்டு வெளில போறேன். எனக்கு இல்ல எனக்கு அதான் உனக்கு புரியலையா? எனக்கும் புரியல, இந்த பிரிசாக் படிச்சவங்க நிறைய பேருக்கு புரியல. நீ உங்களுக்காவது புரியுதான்னு சொல்லுங்க. என்னது? கிரிஃபித் வந்து கேவா? அவன் வந்து பைன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எனக்கு புரியல. அவன் வந்து பை. ஏன்னா அவன் அதுக்கும் அவன் வந்து அந்த ராஜா கூட எதுக்கு இருந்தானா, எனக்கு வந்து என்னோட டீமை நான் நல்லா பாத்துக்கணும், எனக்கு காசு வேணும்டா. காசு இல்ல என் டீமை இல்லையா பாத்துக்க. ராஜா கூட இருக்கிறத விடுங்கயா, கட்ஸ் மேல என்ன விளக்கன்னைக்கு அவ்வளவு இது இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான்னு எனக்கு புரியல. எனக்கு என்ன தெரியுமா இப்போ காமெடி, ப்ரோ வான்ட் சம் பிபிசி ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஆப் தி டிவி ஐயோ வேணாம் மைண்ட் போகுது, தப்பா போகுது ப்ரோ. மைண்ட் அங்க போகுது எடிட். அதாவது கேஷாவே நான் வெளில போறேன்னு சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பான் போல, அவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டான். கட்ஸ் வந்து ஒரு 6 மாசம் ஆயிருக்கும் அவங்கள ஜாயின் பண்ணி கிளம்புறேன்னு சொல்றதுக்கு. 6 மாசம் 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் 2 வருஷம் இருக்குமா? ஆமா 3 வருஷம் ப்ரோ. 3 வருஷம். 3 வருஷம் கூட இருந்த இப்ப இல்ல நான் எனக்கு தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனானா இவனுக்கு என்ன வந்தது? கூட அவளால் இருந்தவங்களே கூட இருக்கானுங்க. வந்ததுல இருந்து அவன் எது சொன்னாலும் செய்வான்ல. கட்ஸ் வந்து நீ இத போய் அடிறானா அடிச்சிருவான். ஆமா ஒரு காரணம் அது பிளைண்டா இவன் சொன்னா பிளைண்டா செய்யக்கூடிய ஒரு ஆளு. மத்தவங்க யோசிப்பானுங்க. ஆனா இல்ல எல்லாருக்கும் அந்த டவுட் வந்துச்சுடா அந்த டைம்ல. நான் வெளில போறேன்னு உடனே கிரிஃபித் அவ்வளவு கவலைப்பட்டானே வந்துச்சுடா. ஆமா இவனே அப்படிதான் நினைப்பான், கட்சி அப்படிதான் நினைப்பான். இவன் என்ன கேயா இருக்குமோ, அதான் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ட்டு. என்னடா மேல கை வைக்கிற? என்னடா ராராவா? ஒன்றும் இப்ப மட்டும் இல்ல மீம் பண்றவன் அதெல்லாம் இப்ப நம்ம இது பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போடுறத அடுத்த மீம் சத்தியமா இதுக்கு இதை வச்சுதான் போடுவாங்க. கிரிஃபித் கே ஆர் நாட் கெஸ். பல பேருக்கு இருக்கும். ஆமா இவன் மத்தவங்களோட சோழன் சென் பையன் பாருங்க, பிரிசாக் மாமா போட்டு தருவான்ல, பார்த்தா போட்டிருந்தாரு கேம்ஸ் ஒண்ணு போட்டிருந்தாரு, செம்ம காமெடியா இருந்துச்சு. ஆமா இப்ப பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், கட்ஸ் அகேன்னு சொல்லிட்டு போட்டாலும் போடுவான். சி கட்ஸ்ன்ற ஐயோ ஏன் ஹீரோ போட்டு அடிக்கிறேன்? அவன் என்னையா பண்ணான்? வாய் கலர்தா இல்லையா, தண்ணி குடிக்குமா இல்லையா? வாய் கலர்தியா கிரிஃபித் கேடு சொல்லி போட்டாலும் போடுவான். அவன் மழை பெய்தியா கீழே போய்க்கிறேன் பேசலான்னு வந்தா மழை பெய்யுது, ரூம்ல மேல போனா மழை இல்ல. ஒரு பாட்டில ரொம்ப ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு. சரி இது போட்டு மோட்டர் போட்டிருக்காங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் பேசுறது கஷ்டம் தான். ஆமா சரி இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேசிட்டோம். ஏன்னா இதுலதான் நம்ம வந்து டார்க் ஹியூமர்ன்ற பேரை நம்ம தான் சிரிச்சிருக்கோம். செய்யணும் உண்மையிலே. ஆமா அது செய்யணும் உண்மையிலே ஃபுல்லா டார்க்கா இருக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும்னு இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். ஸ்டார்டிங்ல நான் சொன்னது அதான் புரோக்கன் கை வித் புரோக்கன் ஹியூமர் மாதிரி டார்க் அனிமையா பார்த்து டார்க் ஹியூமர் வந்துச்சு எல்லாருக்கும். ஸோ இந்த சீனில் யார் மோஸ்ட் வயலட்டடான கேரக்டர், ரொம்ப வாழ்க்கையிலேயே நிறைய அடி வாங்கி மிதி வாங்கி? கட்ஸ் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இருக்கிறது கட்ஸ். அது எல்லாரும் எதை சொன்னாலும் நான் கட்ஸ் தான் சொல்லுவேன். அவன் பண்ணத பாதி பேர் கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி நிறைய அடி வாங்கியிருக்கான் போல. ஆமா எனக்கு தெரிஞ்சு கட்சி தான். வேற யாரும் இருக்கலாம், எனக்கு தெரியாத நான் படிக்காத ஏதாவது ஒரு இதுல இருக்கலாம் அடி வாங்கினவன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கட்சி தான் சொல்லுவேன். எரர் 404 நாட் ஃபவுண்டுன்றவங்க தான் வரும். ஆமா எவனாவது இல்ல எவனா இந்த ஏஓடி ஃபேன்ஸ் வந்து எரன்னு எவனா ஒருத்தர் சொல்லிட்டுமே கீழே அப்ப இருக்குதுடா அவங்களுக்கு. அதுக்காண்டி நான் ஃபேக் அக்கவுண்ட்ல இருந்து பண்றேன் ஏரியா. நீயும் வாயாதுக்கு கட்ஸோட வேதனைய சொல்றதுக்கு இந்த ஒரு எபிசோடே போதும். அவன் இந்த கரெக்டா ஆனிமேல லாஸ்ட் எபிசோட்ல அந்த ஹெல்லுக்குள்ள மாட்டிருப்பாங்கல்ல, அந்த அவனோட பவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிரிஃபித் எக்லிப்ஸ்ல ஹெல்ல மாட்டிக்கிட்டு அவனோட மொத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனோட ஸ்குவாட் எல்லாருமே வெட்டி சாவாங்க. ரொம்ப ஒரு கொடூரமான இதுல சாவாங்க. இந்த பக்கம் கட்ஸ் ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பான், வர எல்லா மான்ஸ்டரையும் கொல்றது அந்த மாதிரி. அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம என்ட்ரி தருவான் கிரிஃபித். அவன் மொத்தமா மாறி, அது பேர் என்ன சொன்னீங்க? அந்த மாதிரி வந்து கரெக்டா கஸ்காவை தூக்கிடுவான். கேஸ்காவை தூக்கிட்ட வந்து இந்த சைடு ஒரு மான்ஸ்டர் வந்து இவன் கையை பிடிச்சிரும். அப்போ அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அவன் அழுவான் கத்துவான், அவனு எல்லாமே ஒரு எமோஷனல் மிக்சரா வந்து அவன் வருவான் பாருங்க. அந்த சீன்லாம் கதறிட்டேன் நானு. அவனை கொல்லணுன்ற அந்த ஒரு வெறியில அவனோட கையே வெட்டிட்டு ஓடுவான் அவன் கிட்ட.
அந்த முடிவுக்கு வந்துட்டேன் நானு. எந்த அனிமையிலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாராலுமே காட்ட முடியாதுன்னு. இந்த பக்கம் இவன் கிரிஃபித் கஸ்காவை தூக்கி சுருகிட்டு இருப்பான். என்னடா கதை, தூக்கி சொருகணும் கதையாகுது மேல தூக்கி சொருகணும். பைக் ஸ்டண்டிங் பண்றோமோ இல்லையோ, போடுறோமோ இல்லையோ. அது எமோஷனல் சீட்ரா, காமெடி பண்ணாதீங்கடா. ஆமா, கட்ஸ் கதறி இருப்பான் அந்த சீன்ல. நம்ம இந்த மாதிரி ஜோக் இந்த எபிசோட்ல நிறைய போட்டு அடிச்சிட்டேன் அவனை. கட்ஸ் கேன் வேற சொல்லிட்டேன். இந்த சீன் தான் நருட்டோ அவ்வளவு பழக்காம இருக்கிறோம். இல்ல அவனுங்களை இது ஒரு நல்ல டாபிக் குள்ள எதுக்கு அவனுங்களை இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கு. 2-3 வாட்டி எடுத்துட்டோம் இது. ஆனா நம்மளுக்கு ஒரு பெரிய கின்னஸ் சொல்ற, அதாவது கின்னஸ் சொல்ற கடல நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்சனல் பெஸ்டியா நருட்டோ தமிழ் டப்ப அடிக்காம பேசியிருக்கிறது. ஐ மீன் தமிழ் டப் கன்னிஸ் அடிக்காம பேசியிருக்கிறது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, அடுத்த தமிழ் டப் பார்ட் 2 கூட போடலாம் போல, அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. ஆமா, இப்பதான் புதுசா நம்ம பேசி ஒரு வாரத்துல தான் எல்லாம் ரீஸ் ஆகுது. ஆமா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசணும், ஒண்ணுமே இல்லையே. ஃபேன் டப்ப போட்டு அடிச்சுட்டு இருந்தோம், இப்ப அபிஷியல் டப்பே விட ஆரம்பிச்சிட்டீங்க. அடிக்கவே இல்லையடா. அபிஷியல் டப்ப விட்டாலும் அதை பாத்துட்டு வருவாங்கல்ல, அவனுங்களே ஒரு பக்கம் அடிக்கணும்ல. அதுக்கும் போடுவோம், வெயிட் பண்ணுங்க. இப்போ நிறைய வருது. ஆமா, பண்ணல. ஆமா, சீசன் 1 கதை தான் சொன்னோம், 2 கதை நம்ம சொல்லல. 2 கதை வந்துருச்சு, 2 வந்துருச்சு. இன்னும் வின்லாண்டுக்கு சீசன் 3 இருக்கு. அது வந்து இப்பதான் அவனோட வாழ்க்கைய மாறி போகிறான் வின்லாண்டை தேடி. அப்போ வந்து மொத்தமாவே மாறி அவனுக்கு அங்க ஒரு பொண்ணு கிடைச்சு. வின்லாண்ட்ல நம்ம ஒரு கேரக்டர் நம்ம சரியா பேசல. இவன் இந்த டார்க்கர்ல சீசன் 2ல அவனை காட்டவே இல்லை. அது பார்த்து கவனிச்சிங்களா? ஆமா ப்ரோ, அவனை காட்டுவாங்கன்னா இதுவா இருந்த ப்ரோ, சுத்தமா காட்டவே இல்லை டார்க்கர்ல. சீசன் 2ல டார்க்கலுக்கு என்ன ஆச்சுன்னு கூட ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லை. ஒரே ஒரு எபிசோட்ல வருவான், அதுக்கப்புறம் எய்னர் வச்சே முடிச்சிட்டாங்க. மாசான கேரக்டர் ப்ரோ எய்னர். எய்னர் ஸ்டார்டிங்ல இருந்தே வருவான், ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கடைசி எபிசோட்ல இருந்து வரைக்கும் இருப்பான். இது அப்படியே ஒரு சைக்கிளா போய்கிட்டு இருக்கும். இங்க இருந்து டார்ச் அந்த சண்டையை விட்டு வந்து அவன் ஒரு ஒய்ஃபத்து கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனாகி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு போவான். இப்போ அதே மாதிரி தார்ஃபினுக்கும் வந்திருக்கு. ஆமா, இந்த மாதிரி ஒரு இப்போ தார்ஃபின் வந்து இதே மாதிரி கல்யாணம் ஆகி அவனும் ஒரு குடும்பஸ்தனாகி அவனுக்கு வர குழந்தைக்கு இதே மாதிரி அவங்க அப்பா சொன்ன மாதிரியே சொல்லி வளர்ப்பான். அதுக்கப்புறம் அதெல்லாம் இப்ப மாங்கால வந்துச்சா? வந்துருச்சுன்னு தெரியல. நான் ஒன்னும் வந்துருச்சா அவனுக்கு? நான் பொண்ணு பாக்குற வரைக்கும் தான் தெரியும். இல்ல, அது வரைக்கும் தான் வந்துச்சு. அந்த இது நான் வின்லாண்டுக்கும் மங்க ஆரம்பிக்கணும். எங்க ஆரம்பிக்கிறேன்ற நான் சொல்றேனே தவிர எதுவுமே தொடமாட்டேன். நிறைய இருக்கு. ஓகே, இன்னைக்கோட சென்னின் ஸ்பெஷல் இதுதான். எல்லாம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து டார்க் ட்ரையாட பத்தி பார்த்தோம், பிரிசர்க்கு, வாகபாண்ட், அப்புறமா விண்டான் சாகா பத்தி, அப்புறமா டோக்கியோ கோலை பத்தி அவ்வளோ பேச விரும்பல. ஏன்னா அனிமே வந்து கொண்டுட்டானுங்க. ஸோ மாங்கா படிங்கன்னு சொல்லிட்டு ஒன்லைன் சொல்லி அமிச்சேன். அதுக்கப்புறமா இதை பத்தி பேசணும், நம்ம மான்ஸ்டர் பத்தி பேசணும். இப்போ பாக்குறதா இருந்தா இப்போ பாருங்க, பூமிங்ல போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கடைசியா எல்லாத்தையும் கலந்து பேசி என்னென்ன இதெல்லாம் பாயிண்ட்லாம் விட்டோமோ அதெல்லாம் கொஞ்சம் கலந்து பேசி விட்டோம். கொஞ்சம் டார்க் ஹியூமர் பண்ணோம். அதையா திருப்பி இருக்கிறே இருக்காதையா, தெரியாம வந்துருச்சு. சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிட்டாரு. இதோட இந்த வாரத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வரும். இந்த வார பாட்காஸ்டை முடித்துக் கொள்கிறோம். அப்ப எல்லாரும் நம்ம பாட்காஸ்ட்ல யாராச்சும் எக்ஸ்ட்ராவா எங்க கூட பேசணும்னு நினைச்சா நம்மளுக்கு தனித்தனியா டிஎம் பண்ணலாம், இல்ல டார்க் நைட்ல கூட டிஎம் பண்ணலாம். ஆமா, அதாவது ஒரு டாபிக்கை பத்தி நீங்க பேச விரும்புறீங்க அப்படின்ற பட்சத்துல பாட்காஸ்ட்ல வந்து பேசணும் அப்படின்னு இது ஆசைப்பட்டீங்கன்னா 3 பேர் இது இருக்கு, 4 பேர் ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜோரோ டாக்ஸ் இருக்கும், அந்த ஐடிக்கு போடுங்க. ஜோரோ டாக்ஸ்ல போட்டுருங்க. இல்ல அதுல போடல, இல்ல உங்களுக்கு எங்க யாரா பர்சனலா தெரியும்னா எங்களுக்கு கூட அனுப்பலாம். லைக் எடிட்ஸ் ஆஃப் அனிமேன நானு, நாகி எம்வி, மதன் ப்ரோ அனுப்பிச்சு விடுங்க. பாக்குறோம்.
டார்க் நைட்ல அனுப்புங்க. ஆனா நாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் உள்ள லாகின் பண்ணுவோமா, அதனால மெசேஜ் லேட்டா தான் நாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறோம். ஆமா பர்சனலா அனுப்பிச்சிருங்க, அவ்வளவுதான். அப்படியே கிடக்குது. டார்க் நைட்ஸ் இப்போ ரெனோவேஷன்ல போயிட்டு இருக்கு. ரெனோவேஷன் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். சோ அது அவரை சமைக்க விடுங்கள்ன்ற மாதிரி நீங்களாம் காலிடா. சமைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்பதான் நல்லா சூப்பரா. நல்லா ரீபிராண்டிங் பண்ணி வரோம். பொறுமையா அது சமைச்சிட்டு இருக்காங்க. பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே, நல்ல ஒரு ராஜ விருந்து இருக்கு. முடிச்சிடுறா நீனு. ஓகே, இன்னையோ செஷன் இன்னைக்கு முடியுது. சென்னினை பத்தி பேசியாச்சு. நன்றி, வணக்கம். பாய் மாமே. பாய். பை ப்ரோ. மாமே. ஓகே, அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பைக் ஜோரோ நாகி அண்ட் மதன்.